ஜூன் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை. முதல் வாசகம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, வசனங்கள் 1 முதல் 6 வரை. அந்நாள்களில் கிளேயாத்தில் குடியிருந்த திஸ்பே ஊரை சார்ந்த எலியா ஆகாபு அரசனிடம், நான் பணிபுரியும் இஸ்ராயலின் கடவுளான வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, என் வாக்கினால் அன்றி வரும் ஆண்டுகளில் பனியோ மழையோ பெய்யாது என்றார். பின்னர் ஆண்டவரின் வாக்கு எலியாவுக்கு வந்தது, இங்கிருந்து ஓடிவிடு, கிழக்கு முகமாக போய் யோர்தானுக்கு அப்பாலில் உள்ள கரீத்து ஓடை அருகில் ஒளிந்து கொள். அந்த ஓடையில் தண்ணீர் குடித்துக்கொள். அங்கே உனக்கு உணவளிக்குமாறு காகங்களுக்கும் கட்டளையிட்டிருக்கிறேன். அவ்வாறே அவர் போய் ஆண்டவரது வாக்கின்படி செய்தார். அவர் சென்று யோர்தானுக்கு அப்பாலில் இருந்த கரீத்து ஓடை அருகில் தங்கியிருந்தார். காகங்கள் காலையிலும் மாலையிலும் அப்பமும் இறைச்சியும் அவருக்கு கொண்டு வந்தன. ஓடையில் தண்ணீர் குடித்துக் கொண்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, வசனங்கள் 1 - 12 வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தைக் கண்டு மலையேறி அமர அவருடைய சீடர் அவரருகே வந்தனர். அப்போது இயேசு திருவாய் மலர்ந்து கற்பித்தவை: ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. துயருறுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் போது நீங்கள் பேறு பெற்றவர்களே. மகிழ்ந்து பேறு வகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இவ்வாறே உங்களுக்கு முன்னிருந்த இறைவாக்கினர்களையும் அவர்கள் துன்புறுத்தினார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் நகரில் இருந்த ஒரு பங்கில் நடந்த நிகழ்ச்சியாக இது சொல்லப்படுகின்றது. ஒரு முறை சில பங்கு உறுப்பினர்கள் பங்கு தந்தையிடம் வந்து விவிலியத்தில் உள்ள ஒரு சில பகுதிகளை பற்றி போதிப்பதையோ அவற்றிற்கு விளக்கம் கொடுப்பதையோ தயவு செய்து தவிர்க்க முயலுங்கள். காரணம், எங்கள் குழந்தைகள் வாழ்க்கைக்கு ஒவ்வாத சில பாடங்களை அவற்றிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஆபத்து இருக்கிறது என்று சொன்னார்களாம். அந்த பங்கு உறுப்பினர்கள் தவிர்க்க வேண்டும் என்று சொன்ன பகுதிகளில் ஒன்று இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்ட இயேசுவின் மலைப்பொழிவு. ஆனால் அதே அமெரிக்காவில் வாழ்ந்த ஆபிரகாம் லிங்கன் ஒரு முறை இவ்வாறு சொன்னார்: இயேசுவின் மலைப்பொழிவுகளில் குறிப்பிட்ட ஒரு மலைப்பொழிவு என் வாழ்வில் நடந்தேறுவதை என்னால் உணர முடிகிறது. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே என்கின்ற மலைப்பொழிவே அது என்று சொன்னாராம். அன்பிற்குரியவர்களை, 4 நற்செய்தியாளர்களுமே தங்களுக்கேயுரிய வகையில் இயேசுவின் கொள்கை திரட்டை, த மேனிஃபெஸ்டோ ஆஃப் ஜீசஸ், தருகின்றனர். அதாவது இயேசு எதற்காக இந்த உலகிற்கு வந்தார் என்பதை விளக்குவதே கொள்கை திரட்டு. இந்த கொள்கை திரட்டை கொடுத்த பின்பு அவரது பணிவாழ்வை பற்றி விரிவாக எழுதுகின்றனர்.
விவிலிய அறிஞர்களது கருத்துப்படி மத்தேயு நற்செய்தியில் இயேசுவின் கொள்கை திரட்டாக அமைவது மலைப்பொழிவு. யூத கிறிஸ்தவர்களுக்கு தன் நற்செய்தியில் எழுதிய மத்தேயு இயேசுவை புதிய மோசேயாக காட்ட முனைகின்றார். இதன் மூலம் யூதர்கள் இயேசு மீது நம்பிக்கை கொள்ள அவர்களுக்கு அழைப்பு விடுக்கின்றார். மோசே சீனாய் மலை மீது ஏறி கடவுளிடமிருந்து 10 கட்டளைகளை கொண்டு வந்து இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்தார். புதிய மோசேயான இயேசு 10 கட்டளைகளுக்கு இணையாக 10 பேறுகளை 10 பெயாட்டிட்யூட்ஸ் மக்களுக்கு தருகின்றார். 10 கட்டளைகள் இஸ்ரேல் மக்களின் புற வாழ்வை ஒழுங்குபடுத்த கொடுக்கப்பட்டவை. பேறுகளோ மக்களின் அகவாழ்வை அணி செய்ய கொடுக்கப்பட்டவை. 10 கட்டளைகள் புற சமூக சூழலில் பிரச்சனைகளும் குழப்பங்களும் வராமல் அமைதியாய் வாழ்வதற்காக மக்களுக்கு கொடுக்கப்பட்டவை. இயேசுவோ புற வாழ்வில் நிலவும் இந்த அமைதியை அகத்திற்குள்ளே எவ்வாறு ஏற்படுத்துவது என்பதற்கான வழிமுறைகளை இந்த பேறுகள் வழியாக தருகின்றார். அகத்துக்குள்ளே அமைதியும் ஒழுங்கமைவும் ஏற்படுகின்ற பொழுது புறத்தே தானே அமைதியும் ஒழுங்கமைவும் ஏற்பட்டுவிடும் என்பதே இயேசு கற்றுத்தரும் பாடமாக இருக்கின்றது. இன்றைய நவீன மனிதருக்கு இயேசு சுட்டிக்காட்டும் இந்த வழிமுறைகள் கொஞ்சம் வினோதமாகத்தான் தெரிகின்றன. வசதிகளை அதிகப்படுத்திக் கொள்வதன் மூலமும் புறச்சூழலை தான் விரும்புகின்ற வகையில் அமைத்துக் கொள்வதன் மூலமும் தன் வாழ்வின் முழுமைத்தன்மையையும் அக அமைதியையும் நிறைவையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று முட்டாள்தனமாக நம்பும் நவீன மனிதருக்கு இயேசுவின் வழிமுறைகள் முட்டாள்தனமானவையாகவும் வாழ்க்கைக்கு ஒத்து வராதவையாகவும் தான் தெரிகின்றன. எனவேதான் இந்த சிந்தனையினுடைய முதல் பகுதியில் அமெரிக்காவைச் சேர்ந்த சில பங்கு உறுப்பினர்கள் தங்களுடைய பங்கு தந்தையிடம் அப்படிப்பட்ட வினோதமான கோரிக்கையை வைத்தார்கள். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் சந்திக்கும் எலியா தனக்குள்ளே ஒழுங்கமைவை ஏற்படுத்திக் கொள்ள அடிக்கடி முயற்சி எடுத்தவர். அதற்காக நேரம் ஒதுக்கியவரும் கூட. யோர்தானுக்கு அப்பால் உள்ள கிரீத்து ஓடை அருகில் அவர் தனித்து இருந்ததாக இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்கிறோம். தனித்து இருப்பதனுடைய முதல் நோக்கம் தனக்குள்ளே ஒழுங்கமைவை ஏற்படுத்திக் கொள்வது. பிரியமானவர்களே, இயேசுவின் மலைப்பொழிவு அகவாழ்வை ஒழுங்கமைத்துக் கொள்வதற்கான அழைப்பாகவும் அதன் மூலம் புற வாழ்வில் எத்தகைய உறவு நிலையோடு வாழ வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுவதாகவும் இவற்றின் பின்னணியில் எத்தகைய பேறு நமக்கு கிடைக்கும் என்பதை எடுத்துரைக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. ஜெபம். இறைவா, ஆறுதலையும் மன நிறைவையும் தேடும் நாங்கள் அவற்றை அடைவதற்கான சரியான வழிமுறைகளை மேற்கொள்ள வரம்தாரும். ஆமென். அலகையின் சோதனை தந்துவிடும் வேதனை. இயேசுவின் போதனை புரிய வைக்கும் சாதனை. வாழ்வு தருவது இறைவார்த்தை. வாழ்வு தருவது இறைவார்த்தை.
பெறுவார்கள். வாழ்வு தருவது இறைவார்த்தை, வாழ்வு தருவது இறைவார்த்தை. சாந்தமுள்ளோர் பேறு பெற்றோர் மண்ணுலகு அவர் உரிமை. வாழ்வு தருவது இறைவார்த்தை, சாந்தமுள்ளோர் பேறு பெற்றோர் மண்ணுலகு அவர் உரிமை. வாழ்வு தருவது இறைவார்த்தை. வாழ்வு தருவது இறைவார்த்தை. நீதியில் நிலைப்போர் பேறு பெற்றோர் நிறைவினையே பெறுவார்கள். வாழ்வு தருவது இறைவார்த்தை. நீதியில் நிலைப்போர் பேறு பெற்றோர் நிறைவினையே பெறுவார்கள். வாழ்வு தருவது இறைவார்த்தை, வாழ்வு தருவது இறைவார்த்தை. இரக்கமுள்ளோர் பேறு பெற்றோர் இரக்கத்தையே பெறுவார்கள். வாழ்வு தருவது இறைவார்த்தை, இரக்கமுள்ளோர் பேறு பெற்றோர் இரக்கத்தையே பெறுவார்கள். வாழ்வு தருவது இறைவார்த்தை. வாழ்வு தருவது இறைவார்த்தை. தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர் இறைவனையே காண்பார்கள். வாழ்வு தருவது இறைவார்த்தை. தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர் இறைவனையே காண்பார்கள். வாழ்வு தருவது இறைவார்த்தை, வாழ்வு தருவது இறைவார்த்தை. சமாதானம் செய்வோர் பேறு பெற்றோர் இறை மக்களாய் திகழ்வார்கள். வாழ்வு தருவது இறைவார்த்தை, சமாதானம் செய்வோர் பேறு பெற்றோர் இறை மக்களாய் திகழ்வார்கள். வாழ்வு தருவது இறைவார்த்தை. வாழ்வு தருவது இறைவார்த்தை. துன்பம் சுமப்போர் பேறு பெற்றோர் விண்ணரசு அவர்களதே. வாழ்வு தருவது இறைவார்த்தை. துன்பம் சுமப்போர் பேறு பெற்றோர் விண்ணரசு அவர்களதே. வாழ்வு தருவது இறைவார்த்தை, வாழ்வு தருவது இறைவார்த்தை. விசுவாசம் கொள்வோர் பேறு பெற்றோர் பலன்